இப்படி மார்க்க கல்வியின் தெளிவு கொடுக்கப்படாத காரணத்தால் தான் எல்லா ஊர்ல போனாலும் இந்த மாதிரி எழுதி கொடுத்துறாங்க, போதை சம்பந்தமா எங்க ஊர்ல பேசுங்க. ஆனா போதை ஒழிப்பு மாநாடு நடத்த முடியும்? கேவலம் இல்லை. ஒரு முஸ்லிம் மது குடிக்கிறான் என்றால் கேவலம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரசூலின் சாபம் உண்டாகும். மது குடிப்பவன், மதுவை வாங்குபவன், மதுவை விற்பனை செய்பவன், மதுவை சுமப்பவன், மதுவை ஊற்றிக் கொடுப்பவன், மதுவை சுமப்பவனுக்கு உதவி செய்பவன் என்று 10 பேரை பட்டியலிட்டு சொன்னார்கள். இவர்கள் எல்லோர் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் சாபம் உண்டாகும். என் சமூகம் மதுவை குடிக்கும், அதற்கு வேறொரு பெயரை வைத்துக் கொள்ளும், அவ்வளவுதான். சிகரெட் என்று ஒரு பெயரை வைத்துக் கொள்ளும். சிகரெட் குடிக்கிறது ஹலால். யார் சொன்னது? கூகுள் முஃப்தியா? எந்த முஃப்தி சொல்லியிருக்கிறார்? எந்த ஆலிம் சொல்லியிருக்கிறார்? ரசூலுடைய காலத்தில் இருந்து இன்று வரை ஒரு ஆலிம், ஒரு மார்க்கறிஞருடைய ஃபத்வா சிகரெட் குடிக்கிறது ஹலால் இருக்கா? மக்ரூஹ். மக்ரூஹ்லா செய்யலாம். மக்ரூஹ்னா என்ன? வெறுக்கப்படக்கூடிய காரியம். வெறுக்கப்படக்கூடிய காரியம் ஹலாலா மார்க்கத்தில்? முதலில் எதை அனுமதிக்க பார்க்கிறீங்க? கோடி உயிர்களை, லட்சம் உயிர்களை பறிக்கக்கூடிய ஒரு புகை பழக்கத்தை தயாரிப்பவனே என்ன எழுதியிருக்கான்? ஸ்மோக்கிங் கில்ஸ். இது உன்னை கொல்லும்.